அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட எலக்ட்ரீஷியன் கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 438. ஸோ அதோட நம்ம என்ன பண்ண போறோம், முக்கிய கேள்விகள், ஒரு இலவச மாதிரி தேர்வு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50-100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தான் இருக்க போகுது. ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம், இல்லாட்டி ஆன்சர் மட்டும் தான். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணுங்க. மறக்காம நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ஸோ எலக்ட்ரிஷியன், அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னும் அப்கமிங்ல வரும். ஸோ மெக்கானிக்கல் எல்லா ட்ரேடுக்குமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. ஸோ மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The background color of warning signs in basic category is, அதாவது எச்சரிக்கை குறியீட்டோட பின்புலத்தின் வர்ணம் என்ன? எச்சரிக்கை குறியீடு. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்ற ரேஞ்செலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லோ லைன் தான் வந்து நம்ம நடக்கக்கூடிய பாதையா இருப்பாங்க. அதை தாண்டிட்டா வந்து அது ஒரு எச்சரிக்கை குறியீடு மாதிரி தான். என்னது? ஆப்ஷன் ஏ, எல்லோ தான் வந்து கரெக்ட், சரியா? ரைட், ஓகே. ரெசிபிரேட்டரி டைப் PPE யூஸ்ட் ஆனது, அதாவது சுவாசத்திற்குரிய PPE ஆனது. PPE அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். இதான் இதோட ஃபுல் ஃபார்ம்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். ஸோ இதெல்லாம் அப்ரிவேஷன்ல கூட கேட்பாங்க, சரிங்களா? ஸோ சுவாசித்தல் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது எதுக்காக? அசுத்தமுள்ள காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் துன்பத்தில் இருந்து பாதுகாக்க. இங்க பாருங்க, சுவாசித்தல் வந்துருச்சு. அப்ப சுவாசித்தல் எப்படி தலைய வராது. இங்க வந்து என்னன்னா ஹெல்மெட், சரியா? ஹெல்மெட். ப்ரொடெக்டிங் த ஃபேஸ்னா ஃபேஸ் மாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் மாஸ்க், சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் கொஸ்டின். ஸோ நீங்களே என்ன பண்ணணும், கொஸ்டினை ஷோ ஆனானே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும், சரிங்களா? நம்ம சொல்ற ஆன்சர் கரெக்டா அப்படின்றத பாருங்க. நம்ம எத்தனை கொஸ்டின் முடிக்கிறோமோ அத்தனை கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இது பாருங்க. நம்ம 100 கேள்விகள் அப்படின்றத பாத்துருவோம், சரிங்களா? 100 கேள்வியா இல்ல எத்தனை கேள்வி அப்படின்றத நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுவோம், சரிங்களா? First aid to be given stop the bleeding of the victim is to, அதாவது பாதிக்கப்பட்டவரின் காயத்தில் இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய வேண்டிய முதலுதவி. சோ நமக்கு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ரத்த கசிவை நிப்பாட்டணும்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், டக்குன்னு அந்த இடத்துல அழுத்தி பிடிக்கணும். அப்ளைங் பிரஷர் ஓவர் த இன்ஜூர்டு பார்ட், சரியா? 4வது கொஸ்டின். T joint is used for, so T joint எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ தயவு செய்து பாருங்க, சரிங்களா? சோ எது T இணைப்பு பயன்படுத்துவது? எது? பகிர்மான கடத்திகளுடன் இணைப்பு செய்யும் இடம். அதாவது இப்ப இங்கிட்டு ஒரு ஜாயிண்ட், இங்கிட்டு ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இது 3 இடத்த ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல T தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, T தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? கிளியராங்க? ஸோ தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே PDF புக்ஸா தான் அவைலபிள், அதாவது PDF மெட்டீரியலா தான் அவைலபிளா இருக்கும். நம்மளோட எல்லா PDF புக்குமே தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சுமே ஈவன் எப்படி PDF டெஸ்டா தான் இருக்கும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் தான் வாங்க போறீங்க. PDF அதிகமா இருக்கு சார், ரேட்டு கூட இருக்கு அப்படி நினைக்காம ஒன் டைம் தான் வாங்கி படிக்க போறோம். இது லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான், சரியா? அதனால வந்து யோசிக்காம என்ன பண்ணுங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின். ஸ்பெஷல் சோடர் கேரலைட் இஸ் ரிலேட்டட் வித், சிறப்பு பற்றவைப்பான கேரலைட் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் டி, அலுமினியம் சால்ட். நான் டக்குன்னு போறேன், சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் ஷோ ஆனே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? 6வது கொஸ்டின். மின் பணியாளர் சால்டரின் வெப்பநிலை, the temperature of electrician solder is, so temperature எவ்வளவு? 185 டிகிரி செல்சியஸ். 185 டிகிரி செல்சியஸ். The reason for scaffold joint is used in large single conductor of, அதாவது ஸ்கேர்பெட் இணைப்பு ஒற்றை பெரிய கடத்திகளில் பயன்படுத்த காரணம் என்ன? சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் அப்பியரன்ஸ் அண்ட் காம்பாக்ட்னஸ், நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்பிற்காக தான் இதை பண்றாங்க. ஓகே. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் chronological order.
அதாவது ஒரு புதிய சால்டரிங் வேலைக்கு ஒரு சால்டரிங் அயனை தயார் செய்யும் போது எடுக்க வேண்டிய செயல்களின் சரியான வரிசை. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க படிக்கிறப்பே வந்து இந்த மாதிரிலாம் படிச்சு வச்சுக்கணும். படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் தயவு செய்து படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்டரிங் அயனை இயக்கிய சூடாக்கும். அதாவது சால்டரிங் வைப்போம் தெரியுமா, இந்த ஒயரு சர்க்கியூட் போர்டு எல்லாம் வைப்போம். ஸோ அதுதான் அதோட ப்ரொசீஜர் என்ன கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சால்டரிங் அயனை சூடாக்கி இயக்கி சூடாக்கும் ஒன்னாவது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நுனியில் இருந்த பழைய எச்சம் மற்றும் சாலிடரை சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய பர்ரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சுத்தம் செய்யணும் ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுனியை ஈரமான ஸ்பாஞ்சில துடைக்கணும். நுனியை வந்து என்ன பண்ணணும், ஈரமான ஸ்பாஞ்சில துடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், முனையில் சாலிடரை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்னது, முனையை சரியாக டியூனிங் செய்யவும். அப்ப 2, 4, 3, 1, 5 இதான் வந்து சரியான விடை. சரியா? நெக்ஸ்ட், the value of electrical conductivity of copper. காப்பரோட எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, என்னங்க 56 மோல் per மீட்டர், 56 மோல் per ஓம் per மீட்டர். சரியா? ஓம் per மீட்டர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ பேட்டரி, லேம்ப், கரண்ட், கண்டக்டர்ஸ் இதெல்லாம் எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க. பேட்டரி எதுக்காக இருக்கும், மின்னாற்றலை என்னது, சோ மின் விளக்கு மின்னாற்றலை வெளிச்ச ஆற்றலாக மாற்றுறது. இது கரெக்ட். இது வந்து இது நேரு. சரியா? இது 2 தான். மின்கலன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மின்னாற்றலை மின் சுற்றுக்கு வழங்க. அப்போ வந்து இது 3, 2. கரண்ட் எதுக்குங்க யூஸ் ஆகுது, கரண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்களோட ஓட்டம். கண்டக்டர் எதுக்கு, மின்னோட்ட பாதையை வழங்க. சோ 3, 2, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட், how is the total resistance in a series circuit calculated? தொடர் இணைப்பில் உள்ள மொத்த மின்தடையை கணக்கிடுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி? ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா, by adding individual resistance together, அனைத்து மின்தடை மதிப்புகளையும் கூட்டி பெரும் மதிப்பின் மூலம். சரியா? இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சீரியஸ் சர்க்யூட். இப்ப இதான் வந்து சீரியஸ் சர்க்யூட். சரியா? இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் சர்க்யூட். சோ இதுல சீரியஸ் சர்க்யூட்னா இப்ப R1 R2 அப்படின்னு இருக்குன்னா R1 plus R2. இதே வந்து பேரலல் கனெக்ஷன்னா 1/R1 plus 1/R2. இதான் வந்து பேரலல் கனெக்ஷன். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட், ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்ஷியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க? How can potential energy be demonstrated in practical example? ஆன்சர் பண்ணுங்க நீங்களும். ஆன்சர் என்னது? by noting spring that is compressed or loaded gun. அதாவது சுருக்கப்பட்ட ஸ்பிரிங் அல்லது லோட்டட் துப்பாக்கியை குறிப்பதன் மூலம். நெக்ஸ்ட், ஒரு மின்சுற்றில் உள்ள மின்தடை பாதியாகி மின்னழுத்தம் மாறாமல் இருந்தால் மின்னோட்டம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் இஸ் halved and voltage remain constant. அப்ப கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், இரட்டிப்பாகும். என்னவாகும்? இரட்டிப்பாகும். சரிங்களா? நெக்ஸ்ட், if a circuit with resistance of 8 ohms has a current 0.5 amperes, what is the power consumed by the circuit? So 8 ohm மின்தடை கொண்ட ஒரு மின்சுற்று 0.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டிருந்தால் மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் திறன் எவ்வளவு? சோ திறன் எவ்வளவு? சோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 வாட்ஸ். சரியா? என்ன வாட்ஸ்? 2 வாட்ஸ். சரிங்களா? ஓகே. சோ இதை வந்து எப்படி அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோமா? இதை வந்து எப்படி அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோமா? கண்டிப்பா. சோ சம் வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கண்டிப்பா தெரியணும்ல. சோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ஓம். 8 ஓம். கரண்ட் வந்து அதாவது I 0.5 ஆம்பியர்ஸ். சோ இதுக்கு ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? பவருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I ஸ்கொயர்ட் R. I ஸ்கொயர்ட் R இதான் வந்து பவருக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்களா? I ஸ்கொயர்ட் Rன்றதான் பவருக்கு உண்டான ஃபார்முலா. ஏன்னா திறன் அவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப I ஸ்கொயர்ட் என்னது? 0.5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு R.
ஆர் எவ்வளோ 8. அப்போ 0.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 0.25. 0.25 இன்டு 8 2 வாட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளா கிளியராங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடணும், ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம்மு வந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருவோம். சரியா? The metallic sheath of UG cable is usually made up of. So UG கேபிளின் உலோக அறைகள் எதனால் செய்யப்படுகிறது? ஆன்சர் பண்ணுங்க. லெட் ஆர் லெட் அலாய், லெட் அல்லது லெட் உலோகங்கள்ல. சரியா? அடுத்து, how does the construction of UG cable differ from that of overhead cable? So UG cable differ from that of an overhead cable. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 16வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலுவான பாதுகாப்பு உரை உள்ளது, அதுக்காண்டி தான் அதை யூஸ் பண்றாங்க. சரியா? The test conducted to locate the faults in UG cable is, அதாவது the test conducted to locate the faults in UG cable is, UG கேபிள்களில் குறைபாடுகளை கண்டறிய எந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது? எந்த சோதனை? லூப் டெஸ்ட். என்னங்க, லூப் டெஸ்ட் தான் யூஸ் ஆகுது. சரியா? UG கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள். சரியா? அடுத்து, செராமிக் கெபாசிட்டர் டைப்பிக்கலி யூஸ் செராமிக் ஆல்ஸ். செராமிக் கெபாசிட்டர்ல செராமிக் என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. என்னது? டை எலக்ட்ரிக் பொருளாக. என்னது? டை எலக்ட்ரிக் பொருளாக. நெக்ஸ்ட், கெபாசிட்டன்ஸின் கணித சமன்பாடு. The expression capacitance of கணித சமன்பாடு. ஆன்சர் பண்ணுங்க. இது C is equal to Q by V. C is equal to Q by V. So இந்த capacitance அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but the ratio of the charge stored on a conductor to the potential difference V. சரிங்களா? ரேஷியோ ஆஃப் எதுக்கு? சார்ஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும். அப்ப என்னது? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். C is equal to Q by V. Qனா என்னது? சார்ஜ், Vனா வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், கெபாசிட்டர் மின்னாற்றலை எவ்வாறு சேமிக்கிறது? அதாவது கெபாசிட்டர் மின்னாற்றலை எவ்வாறு சேமிக்கிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. எவ்வாறு? மின்னியல் புலத்தின் வடிவத்தில் மின்னாற்றலை சேமிப்பதன் மூலம். மின்னியல் புலத்தின் வடிவத்தில் அதாவது by storing electrical energy in the form of an electrostatic field. சரியா? அடுத்து, how many lamps are equipped to parallel operation between 2 3-phase alternators? அதாவது 2 3-phase ஆல்டர்னேட்டர்களை பக்க இணைப்பில் செயல்படுத்த எத்தனை விளக்குகள் தேவைப்படுகின்றன? என்ன கேட்டிருக்காங்க? how many lamps are equipped for parallel operation to 3-phase alternators? எத்தனைங்க? எத்தனை பாத்தீங்கன்னா 6. சோ இதுல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் ராங்கா இருக்கலாம், சில கொஸ்டின் எதுனாலும் உங்களுக்கு என்ன அது தவறுதலா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சார் இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பு சார், இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பு சார், தாராளமா வந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், ஆல்டர்னேட்டர் பேரலலிங் செய்வதற்கான நிபந்தனை, அதாவது கண்டிஷன் ஃபார் பேரலலிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர் என்னவா? அலைவு வேகம் சமமாக இருக்கும்போது தான் கண்டிஷன் அப்ளை ஆகும். சரியா? நெக்ஸ்ட், frequency ஆஃப் ஆல்டர்னேட்டர் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த, அதாவது ஆல்டர்னேட்டரோட ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஸ்பீடை பொறுத்து தான் மாறும். சரியா? அடுத்து, ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு டு லார்ஜ் ஆல்டர்னேட்டர்ஸ் மெயின்லி இஸ் டு, பெரிய ஆல்டர்னேட்டர்களில் ஹைட்ரஜன் முக்கியமாக பயன்படுத்தப்படுவது எதுக்கு? இயந்திரத்தை குளிரப்படுத்த. சரிங்களா? ஹைட்ரஜன் வந்தனாலே அது குளிர்விக்கதா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. So frequency of the alternator is given by, frequency of the alternator is given by. So 25 கொஸ்டின்ஸ் போதும். நீங்க எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் நம்ம என்ன 50 100 கொஸ்டின் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் எது வேணாலும், மெட்டீரியல் பிடிஎஃப் மெட்டீரியல் எது வேணும்னாலும் தாராளமா எல்லாமே நம்ம கிட்ட பிடிஎஃப் தான்.
ஸோ நம்ம ஆர்எல் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இதே மாதிரி வீடியோ போடுவோம், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.